மக்களே, இன்னைக்கு வந்து டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி 3 நிமிஷம் ஆகுது. காலையில் 4:50 எழுந்தேன். அப்போ வந்து இப்போ வரையும் எனக்கு வேலை கரெக்டாக இருந்துச்சு. அப்படி என்னமா உனக்கு வேலைன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க, வாங்க நானே சொல்கிறேன். என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? ஆனால் வந்து தமிழ் புத்தாண்டு வரப்போகுது, அதனால் வீட்டில் இப்போ ஃபுல்லாக டீப் க்ளீனிங் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு சரி நாளைக்கு செவ்வாய்க்கிழமையே அதுக்கு எல்லாமே அப்படியே ரெடி பண்ணி வச்சிட்டேன். வாங்க என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாஸ்கால்லாம் பொட்டுலாம் பழைய பொட்டுலாம் நான் அதை அழைச்சி அப்புறம் வந்து புது பொட்டுலாம் வச்சாச்சு தொடச்சிட்டு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு ஒரே முட்டை சாப்பாடும் செஞ்சு வச்சுட்டேன். வெஜ் ஃப்ரைட் ரைஸ். இதோட ரெசிபி வேணும்னா கேளுங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி சூப்பர்மா. இருங்க, என் பொண்ணோட வந்து ஏபிசி எழுதியிருக்கா தோசமா, அதை வந்து காட்டுறேன் பாருங்கள். ஏபிசி சூப்பராக எழுதியிருக்காளா? சூப்பர்மா. அப்புறம் வந்து உள்ள கதவுங்களுக்கெலாம் கூட நிலவாசலுக்கு பொட்டு மஞ்சள்லாம் வச்சாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் வந்து காயெல்லாம் வாங்குவேன், அதெல்லாம் கரெக்டாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. எல்லாமே இன்றைக்கி வந்து கலக்காய் வாங்கினேன். 2 குட்டி இவ்வளோ பெரிய மானம் 50 ரூபான்னு சொல்லிட்டு 4 மானம் 100 ரூபா விட்டாங்க. அப்புறம் வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கீழே எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டேன். இங்கேயும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டேன். மேலேருந்து க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வரையும் பாருங்கள் நீட்டாக இருக்குது. எப்போவுமே க்ளீன் பண்ணி வச்சாதான் ஒரு வீட்டு நம்மளுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் பாருங்கள் நம்ம வீட்டு பூஜை யார் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கம்பீரமாக முருகர் எப்படி இருக்காரு பார்த்தீங்களா? அவ்வளோ சூப்பராக இருக்கார். இப்போ தான் இவருக்கும் பொட்டு பூவெலாம் வச்சாச்சு. இப்போ தான் எல்லாமே பூஜைலாம் இன்னும் பூஜை பண்ணலாம். நான் சாயங்காலம் தான் பூஜை பண்ணணும். இப்போ தான் எல்லாமே அவரை ரெடி பண்ணிவிட்டு பூவெலாம் வச்சு முடித்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அப்படி தான் எல்லா பேக்கையும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் இது ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், மிச்சம் எந்த வேலையும் பண்ணலை. இதுதான் இதுக்கே பாப்பா வச்சுன்னு செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவை வச்சுட்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ நேரம் ஆச்சு. இல்லையும் கடைக்கு போய்ட்டு வந்து காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தேன். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா 12 ரூபா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோஸ் வந்து 20 ரூபா. இந்த பீன்ஸ் வந்து 10 ரூபா. இன்னும் ஒரு 4-5 பீன்ஸ் இருந்துச்சு. அது வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ் போயிட்டேன். ஒரு கேப்சிகம் வந்து 5 ரூபா. அது மட்டும் வாங்கிட்டு வந்தால் மிச்சம்லாம் பழைசு தான். கேரட் வந்து முந்தானத்து வாங்கிட்டு வந்தது, அது அப்படியே இருக்குது. இவ்வளோ தான் இன்றைக்கி செஞ்ச வேலை. ஆனால் இருந்தாலும் காலையிலேருந்து மாங்கு செஞ்சதுக்கு யாரும் பாராட்டாகட்டி டென்ஷன் ஆகுது. பாராட்டு நாமளே கேட்டால் கூட எல்லாம் வீட்டில் செய்கிறது தானு சொல்லிட்டு எங்கள் சின்னாஸ் சொல்லிட்டாரு. எங்கள் சின்னாஸ் அப்படி சொல்லும்போது நீ செஞ்சு பார்த்தா தான் தெரியும்ன்ற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் எல்லாரும் எப்படி இந்த மாதிரிலாம் வேலை செஞ்சுட்டு எதனா பாராட்டணும்னு நினைப்பீங்களே, இந்த பாராட்டினாலும் அதுக்கு பிரயோஜனம் இல்லை, ஏன்னா பாராட்ட மாட்டாங்க நம்ம கேட்டாலும் சொல்லிட்டு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி தாங்க நம்ம வந்து தமிழ் சித்திரை பிறகுது. அன்றைக்கி வந்து கணிக்காணுதல் வந்து பண்ணுவாங்க. பார்க்குறது ரொம்பவே சிறப்பு. நானும் இந்த வருஷம் தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். முருகர் பெருமாள் அருளால் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நடக்கும். இவ்வளோ தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்ம செஞ்ச வேலை. நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம். காலையில் எப்படி இருந்த வீடியோ எப்படி மாற்றிட்டேன்னு சொல்லுங்கள். இப்போ எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ க்ளீனாக சூப்பராக இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு அப்டேட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு கட்டிகிட்டு இருக்கோம்ல, அதை வந்து வெள்ளி வந்து மேற்கு பக்கம் இருக்கிறதுனால நம்ம வந்து கார்த்திகை மாதம் தான் வீடு நுழைய போகிறோம். அதை நம்ம வீடோட இப்போ ஒன்றும் பெயிண்டிங்லாம் நடக்கல. பெயிண்டிங் டைல்ஸ்லாம் போட்டுருக்காங்க. அதை போட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4 வீடியோ பிடிச்சேன். அப்புறம் வீடியோ பிடிச்சிட்டு போடுறேன் பாருங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்றைக்கி நம்ம வீட்டு வேலை இவ்வளோதாங்க. நீங்கள் எல்லோரும் சித்திரை புத்தாண்டுக்கு தமிழ் புத்தாண்டுக்கு வந்து வீடெலாம் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுங்கள். எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கள். எப்படி நான் நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஆனால் அன்றைக்கி நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை வந்து சித்திரை பிறகு தான். அன்றைக்கி வந்து திங்கக்கிழமை வீடெலாம் க்ளீன் பண்ணிப்பேன். அவ்வளோதான். அன்றைக்கி சிம்பிளாக முடிஞ்சிடும். பை பாய்.